விஜய்க்கே நல்லா தெரியும் நம்மளால ஜெயிக்க முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஜென்சி வாக்குகளை வாங்கி 10% வாங்குவாங்களா? அந்த 10% வாங்கி எப்படி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும்? ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது. ஜெயலலிதாவுக்கு வாக்களிங்கள், எம்ஜிஆருக்கு வாக்களிங்கள், கலைஞருக்கு வாக்களிங்கள்னு கேட்ட செங்கோட்டையன் இளைய தளபதி விஜய்க்கு ஓட்டு போடுன்னு கேட்க போறாரா? ஒரு கூட்டம் இருக்கு விஜய் பின்னாடி. அது விஜயை பார்த்து சேர்ந்த கூட்டம். அவங்களுக்கு கொள்கையோ கோட்பாடுகளோ அரசியலோ எதுவுமே தெரியாது. ரொம்ப அசிங்கப்பட்டு அரசியல் விட்டு போவார் விஜய். இப்படி ஒரு முடிவு எடுத்தார்னா அசிங்கப்பட்டு அரசியல் விட்டு போவார். விஜய் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார். கையாலலாம் இல்லை, முழுவதுமாக விஜய் பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார். ஒரு முறை காங்கிரஸும் திமுக 50-50 ஷேர் பண்ணிடலாம். கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு பிளானோட பண்றாங்க. அந்த முறை படுதோல்வி அடைஞ்சு. அதிமுக இன்னைக்கு அந்த மாதிரி ஜெயலலிதா மறைந்தாங்களோ அதோடு அந்த கட்சியை முழுவதுமாக அவங்க கட்டுப்பாட்டை எடுத்துட்டாங்க. கடந்த 4 வருஷம் நடந்த பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பாஜக ஆட்சி. திமுகவிலேருந்து போன கட்சி தான் அதிமுக. அதிமுக எம்ஜிஆர் எதுக்கு போனார்? களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கக்கூடிய ஆளுமை அரசியல் மிஸ்டர் சுபேஷ் சார் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். 2026 தேர்தல் காலம் 4 முனை போட்டியா 3 முனை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு அரசியலே ஒரு ஆச்சரியக்குறியாக இருக்கும் பொழுது தாவிக தலைவர் விஜய் அவர்கள் குறி வைத்தா தப்ப மாட்டோம், குறி மிஸ் ஆனால் நாங்கள் வைக்கவே மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சூடு அடங்கிறதுக்குள்ளேயே ஓபிஎஸ் நான் தனி கட்சி தொடங்குறேன், செங்கோட்டையன் 26, 27 நான் தாவைக்காவில் இணைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட அரசியல் வாக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதில் திமுகவில் ரகுபதி பேசும்பொழுது ஆச்சரியக்குறியோ கேள்விக்குறியோ எங்களுக்கு ஒரே குறி தேர்தல் குறி தான் அப்படின்றது அவங்க தெளிவாக இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இந்த தேர்தல் வரும்போது நெருங்குற நேரத்தில் இந்த ஆட்சி கூட்டணி மாற்றம், அப்புறம் அணி மாற்றம், கட்சி தாவல், இதெல்லாம் அடிக்கடி நம்ம இந்த இன்னும் 6 மாதத்துக்கு கேட்க போகிறோம். இந்த பேர்கள்லாம் இன்னும் 6 மாதத்துக்கு தொடர்ந்து கேட்போம். அப்போ தேர்தல் நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது வாடிக்கையான விஷயம். 2வது 4 முனை போட்டியா 3 முனை போட்டியானா ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 2 போட்டி தான். ஒன்று மதசார்பற்ற ஒரு அணி, மதசார்புள்ள ஒரு அணி. 2 அணி தான். யாருக்கு ஓட்டு போடணுங்கிற மக்கள் தெளிவாக இருப்பாங்க. யார் வரணும், யார் வரவே கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தான் வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் கடந்த 50 ஆண்டுகள் தமிழ் அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்த மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட்டே இருக்காது. அவங்க ரொம்ப தெளிவாக வாக்களிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணியில் பங்கு அப்படிங்கிற இதையும் அவங்க நிறைவேற்றிடுவாங்க. ஒரு முறை காங்கிரஸும் திமுக 50-50 ஷேர் பண்ணிட்டாங்க. 1980 நினைக்கிறேன். 50, அதாவது கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு பிளானோட பண்ணுறாங்க. அந்த முறை படுதோல்வி அடைஞ்சது. அதனால் கூட்டணி ஆட்சி, இந்த ஷேர் பேசிஸில் பண்ணுற பாலிடிக்ஸு, அப்புறம் இந்த 3வது அணி 4வது அணிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் பெருசாக எடுபடாது. யாருக்கு போடணும், யாருக்கு போடக்கூடாது, யார் வரணும், யார் வரக்கூடாது, இதில் ரொம்ப தெளிவாக 50 வருஷமாக இருக்கிறாங்க. இப்போ புதுசாக விஜய் வந்திருக்குறாரு. விஜயினுடைய அரசியல் எந்த அரசியல்? அவர் எதை நோக்கி பண்ணுறாரு? சிறுபான்மையினர், தலித்துகள், கிறிஸ்தவர்கள், இந்த அரசியல் பண்ணுறாரு. இந்த களம்தான். அப்புறம் ஜென்சி கிட்டு அந்த இளைஞர்கள், இவங்கள தான் டார்கெட் பண்ணுறாரு. இந்த வாக்குகளை மட்டும் வாங்கி நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட முடியுமா? கஷ்டம்தான். அது அவருக்கும் தெரியும். அப்போ விஜய் எதுக்கு நிப்பாட்டியிருக்காங்க? ஓட்டுகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை, ஓட்டை ஸ்பாயில் பண்ணக்கூடிய வேலையை, ஓட் ஸ்பாயிலராக விஜயை பயன்படுத்துகிறாங்க. யார் சார் நிப்பாட்டியிருக்காங்க? பாஜக தான் நிப்பாட்டிருக்கு. இல்லை, வேற என்ன மாற்று கருத்தே கிடையாது. பாஜக தான் இந்தியாவை இன்றைக்கி ஆட்டி வைக்குது. ஒட்டுமொத்தமாக இந்திய வரைபடத்தில் ஒரு சில மாநிலங்கள் மட்டும்தான் பாஜக ஆளாத மாநிலங்கள். மீதி எல்லாம் பாஜக கண்ட்ரோலில் போயிடுச்சு. பல மாநில உரிமைகள் பூரா பாஜக கண்ட்ரோலில் போயிடுச்சு. வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் புதிய 3 சட்டங்களை கொண்டு வர போகிறாங்க. என்ன கொண்டு வரப்போனா, மின்சாரம் தனியார் மயம். பாருங்கள், அடுத்த மாதத்துலேருந்து இதை பற்றி பேசுவோம். மின்சாரத்தை தனியார் மயமாக்க போகிறாங்க. அவங்க இனிமேல் அவங்க ரீடிங் எடுப்பாங்க, அவங்க பண்ணுவாங்க. ஒரு பெரிய போராட்டம் வெடிக்க போகுது அடுத்த மாதத்துலேருந்து. மின்சார தனியார் மயம். உயர்கல்வித்துறைக்கான ஒரு அமைப்பு இருக்குது. இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க, யூசிஜின்னு கேள்விப்பட்டிருக்கு சார். யூஜிசி அதை கலைக்க போகிறாங்க. கலைச்சிட்டு அதுக்கான இவர்கள் சித்தாந்தத்தை சார்ந்த ஒரு அமைப்பு உருவாக்க போகிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி அவங்களுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வர போகிறாங்க. இதெல்லாம் வரக்கூடிய அதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் பாஜகவுடைய ஐடியாலஜி. அப்போ மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகார பரவலே இருக்கக்கூடாது. அதிகார குவியல் நம்மகிட்ட தான் இருக்கணும். இது ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, இதை நோக்கி தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு 5-6 மாநிலங்கள் மட்டும்தான் பாஜக ஆளாத மாநிலங்கள். அது தமிழ்நாடு ஒன்று. தமிழ்நாடு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க கையில் எடுப்பாங்க. உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு பேஸ் இல்லாட்டியும் கூட கால் பதிக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சாகவே இருக்குது.
பாஜக என்னைக்கு அதிமுகவில் என்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா மறைந்தாங்களோ அதோட அந்த கட்சியை முழுவதுமாக அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்க. கடந்த 4 வருஷம் நடந்த பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி பாஜக ஆட்சி. அவருடைய ஆலோசனை பிரகாரம் தான் ஆட்சியை நடத்திட்டு போனார். ஆனால் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தனியாக ஒரு அணி அமைக்கலாங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறாரு. பாஜக 6, 7, 8 மாதத்துக்கு முன்னாடியே வந்து கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணி லாக் பண்ணி கையில் வச்சுக்கிட்டாங்க. இப்போ பாஜக கண்ட்ரோல் தான் அதிமுக இருக்குது. பாஜகவை மீறி அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவங்க கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு கட்சி ஒன்றா இருக்கணுமே சார். ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி அதுதான் ஒரு பாஜக, அதிமுக பலப்பற்றக்கூடாது. இப்போ வர்ற தேர்தலுக்கு அதிமுக பலமாக தானே சார், இவங்க கூட்டணி பலமாக இருக்கணும், அதிமுக பலமாக. அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் உள்ள கால் வைக்க முடியாது. அதிமுக ஃபுல் மெஜாரிட்டி வரக்கூடாது. உங்களோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அதிக சீட் வாங்குவாங்க பாஜக. பீகார் தேர்தல் மாதிரி அதிகம் வாங்குவாங்க. மேக்ஸிமம் 50 தொகுதிக்கு மேலே வாங்குவாங்க. அப்போ அதிமுக பலமாக இருந்ததுன்னா 100க்கு 110 வந்துருச்சுன்னு வச்சுங்க. அதிமுக பாஜக ஆதரவே இல்லாமல், பாஜக தயவே இல்லாமல் ஆட்சி அமைச்சிடும். கைட்டி விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கப்புறம் கழட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. கூட்டணி ஆட்சி. அடுத்த முறை தமிழ்நாட்டில் அதிமுக ஜெயிச்சா அதிமுக சேர்ந்தவர் முதலமைச்சர் கிடையாது. 100% அதான் நடக்க போகுது. இப்போ அதிமுகவுக்கு 110 சீட், 120 சீட் கொடுக்குறாங்க. அதிமுக பலமாக இருந்து 120 சீட் ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. பாஜக பேச்சை அதிமுக கேட்காது. நாங்கள் தான் மெஜாரிட்டியில் இருக்கோமே, நீங்கள் இதுக்கு மூட்டை கேட்கணும், நாங்கள் ஆட்சி அமைச்சிட்டு போகிறோம்னு கழட்டி விட்ருவாங்க. அப்படி அதிமுக பலமாயிடக்கூடாது. அதிமுக பலகீனமானால் தான் இவர்கள் அரசியல் செய்ய முடியும், இவர்கள் அரசியலை இங்கே கொண்டு வந்து வைக்க முடியும். அப்போ வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கக்கூடாது. அப்போ வந்து யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்தை, நம்ம பணப்பணத்தை பயன்படுத்தி, நம்மளுடைய இடி மற்ற ஐடி இதெல்லாம் பயன்படுத்தி இங்கே ஆட்சி அமைக்கணும். பாஜகவை சேர்ந்த ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கணும். 6 மாதத்தில் இன்னும் பாஜகவை சேர்ந்தவரை முதலமைச்சர் ஆக்கிறது தான் அவங்களுடைய திட்டம். அதுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது அதிமுக காரங்களுக்கும் தெரியும், இபிஎஸ்க்கும் தெரியும், செங்கோட்டையனுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்கிறான் அப்படிங்கிற பார்த்தா இருக்காங்க. இதை நோக்கி தான் போகுது தமிழக அரசு, இதை நோக்கி போகுது. அப்போ விஜய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய் ஒரு சிக்கலில் மாட்டுறாரு. அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்படுது. கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண சொல்கிறாங்க, முடியாதுங்கிறாரு. அப்போ தனியாகவே கட்சி ஆரம்பித்து ஓட்டை பிரிங்க. உங்கள் ஓட்டு யார் ஓட்டை விஜயால் பிரிக்க முடியும்? ஒரு 40 வயசு உள்ள ஒரு நபரை வந்து அரசியல் பக்குவப்பட்டவர், ஒரு 4 முறை ஓட்டு போட்டவரை நீங்கள் விஜயை வச்சு ஓட்டை பிரிக்க முடியாது. அவன் கேள்வி கேட்பான். அதிமுகவுக்கு போட்டிருக்கேன், திமுகவுக்கு போட்டிருக்கேன், மாறி நான் உனக்கு போகிறேன்னா அதை விட பெட்டராக நீ என்ன பண்ண போகிற சார்? அப்படின்னா இந்த விஜய்க்கு வந்து பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்குது. முதல் தலைமுறை வாக்காளர்கள் அந்த ஓட்டு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டர் எல்லாமே கண்டிப்பாக விஜய்க்கு தான் போட போகிறாங்க. ஃபுல்லாக கிடையாது. அது கண்டிப்பாக ஒரு 40 வயசு, 30, 32, 38 வயசு பசங்கள்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறையா சோஷியல் மீடியாவில் நான் விஜய் ரசிகர் தான், ஆனால் இவர் அரசியல் ஒரு சார்பு அரசியலாக இருக்குது, திமுக எதிர்ப்பு அரசியலாக இருக்குது, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எதுவுமே பேச மாட்டேங்கிறாருன்னு அவங்க போடுறான். அப்போ அதில் யோசிக்க தெரிஞ்ச விஷயம் உள்ளவன் என்ன பண்ணுறான்னா, இந்த விஜய் அரசியல் வேறு அரசியல் வேறு பக்கம் போயிட்டு இருக்கிறாரு, திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும் தான் பண்ணுறாரு, பாஜக கேள்வி கேட்கறதில்ல, இன்றைக்கி மாநில உரிமைகள் ஒன்றுனா பறி போய்கிட்டு இருக்கு, இதை பற்றி எதுவும் விமர்சனம் வைக்கிறதில்ல விஜய் அப்படின்னு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன் யோசிக்கிறான். விஜயை பிஜேபி கையாளுதுன்னு சொல்கிறீங்களா, இல்லை சிபிஐ கட்டாயப்படுத்த? விஜயை கையாளலை, விஜய் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார். கையாளலாம் இல்லை, முழுவதுமாக விஜய் பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார். ஏன்னா விஜய் அதை மீறி போக முடியாது. ஒய்பிரிவு பாதுகாப்பு போட்டுருக்குறாங்க, யார் வர்றாங்க யார் போகிறாங்க எல்லா ரிப்போர்ட்டும் போகும் விஜய்க்கு மேலிடத்துக்கு. இப்போ பாதுகாப்பு போட்டு இவரை பாதுகாப்பு இல்லை, அவரை பாதுகாப்புக்கு இவருக்கு பாதுகாப்பு நினச்சிட்டு இருக்காரு. அவரை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அப்போ விஜயை வைத்து ஒரு இளம் தலைமுறை வாக்காளர்களை பிரிக்கிறது. விஜய்க்கே நல்லா தெரியும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு ஜென்சி வாக்குகளை வாங்கி 10% வாங்குவாங்களா? அந்த 10% வாங்கி எப்படி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும்? ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது. அப்போ விஜயை வைத்து ஓட்டை பிரிக்கணும். இப்போ புது எஸ்ஏஆர் கொண்டு வருவோம். எஸ்ஏஆரில் புதிய வாக்காளரை சேர்ப்போம். அவள் யாராருக்கு அவனுக்கு எதிரான வாக்காளர்களை நீக்குவோம். இது ஒரு குளறுபடி ஒன்று, ஒரு 10%. அப்புறம் திருப்பி வந்து அதிமுக குழப்பத்தை உண்டு பண்ணுவோம். யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் தமிழ்நாடு அரசியல் போகுது. நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க ஒரு கேள்வி, பாஜக நினச்சா அவங்களாம் சேர்க்க முடியாது. சிங்கிள் ஃபோன் காலில் சேர்த்தலாம். டெல்லியிலேருந்து ஒரு ஃபோன் கால், டிடிவிக்கோ, ஓபிஎஸ்க்கோ, செங்கோட்டையனுக்கோ, இபிஎஸ்க்கோ 4 பேர் ஒன்றா நின்று கை கூட்டிகிட்டு நாளைக்கு காலையில் எனக்கு ஃபோட்டோ வரணும்னா முடிஞ்சு போச்சு. செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? கண்டிப்பாக சார். அப்புறம் ஏன் சேர்க்கல? அதிமுக பலமாயிடக்கூடாது. அதிமுகவின் கை ஓங்கிருச்சுன்னா இவர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது. அவங்களும் அண்ணாவாத சொல்கிறாங்க, அவங்களும் பெரியார் சொல்கிறாங்க, பேரளவையாக சொல்கிறாங்க. இவங்க கொள்கை எழுவில் இல்லாட்டியும் கூட பேரளவாக சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆட்சி வந்துடக்கூடாது சார். அப்படின்னாலுமே இபிஎஸ்க்கும் டிடிவி ஓபிஎஸ்க்கும் கன்ஃபார்மே தெரியும் சார். நம்ம பிஜேபி சொல்ல கேட்டால் அது தமிழ்நாட்டை பொறுத்த சூசைடுக்கு சமம். கண்டிப்பாக வந்து அரசியலுடைய எதிர்காலமே இல்லாமல் போகிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது தெரிஞ்சும் இதை பண்ணுறதுக்கான காரணம் நெருக்கடிகள் தான், வழக்குகள் தான். எடப்பாடி பழனிசாமி மேலே டெண்டர் வழக்கு இருக்குது உச்சநீதிமன்றத்தில். மாமனார் சம்பந்திகள் பூரா அவங்க எல்லா வீட்லையும் ரைடை போட்டு அவங்க வழக்குகளை கையில் வச்சுருக்கிறாங்க.
நெருக்கடி தான். அவங்களுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ளணும்ல, அரசியல் பண்ணணும்ல. இல்லைனா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன நடந்துச்சு, மணிஷ் சிசோடியாவுக்கு என்ன நடந்துச்சு, சந்திரசேகர் ராவுக்கு என்ன நடந்துச்சு, சந்திரசேகர் ராவுடைய மகளுக்கு என்ன நடந்துச்சு, இதெல்லாம் வந்து போமா இல்லையா? இந்த விஷயம் பரபரப்புலேயே வந்து டக்குன்னு இன்னைக்கு கூட செய்தி பார்க்கும்பொழுது 27, 26 வந்து செங்கோட்டையன் வந்து விஜய் கூட இணைய போறாரு. 99% வாக்கு பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் இறுதிக்கட்ட முடிவு தான் அப்படின்ற பார்வையும் போதே சார். இல்லை, அது சேர போகிறாரு, அது கன்ஃபார்ம் தான். கன்ஃபார்ம். ஆமாம், 27ஆம் தேதிக்குள்ளே அப்படி இந்த மாதத்துக்குள்ளே அவர் கண்டிப்பாக சேர்ந்துருவார். அவருக்கு வேறு வாய்ப்பு இல்லை, ஆப்ஷன் இல்லை. எடப்பாடி சேர்க்கவே மாட்டேங்கிறாரு. எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, அவர் சார்ந்த சமூகத்தில் அவர் சீனியர். அவர் கொங்கு மண்டலம், அந்த கொங்கு பகுதிகளில் அவர் சீனியர். தென்மண்டலம் தென்மண்டலம் கொங்கு பகுதிகளில் அவர் சீனியர். ஓகே. இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த அவர் எம்எல்ஏ அமைச்சராக இருக்கிறார் செங்கோட்டையன். அப்போ வந்துட்டாருன்னா தன்னுடைய தலைமை பதவிக்கு ஒரு போட்டியாளரை தானே உள்ளே விட்ட மாதிரி ஆயிரும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா வேணாங்கிறாரு. அப்போ இவர் வேறு ஆப்ஷன் என்னங்கிறது, அதிமுகவுக்கு போக முடியாது, வேணான்னு நினைக்கிறாரு. வேறு வழியே இல்லை, தவேகாவுக்கு போவோங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு. தவேகாவில் பல பேர் முயற்சி பண்ணாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மருதராஜா இருக்கட்டும், பல பேர் முயற்சி பண்ணாங்க. தவேகாவில் ஏன் ஜெயகாமட்டாங்கன்னு தெரியல, கதவே திறக்கல. யார் கேட்டுமே கதை திறக்கல. ஆனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் கிளியர் இமேஜ் இருக்குது, ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கிறாரு, ரொம்ப நாள் அனுபவம் இருக்குது, தேர்தல் அனுபவம் இருக்குது. அதனால் அவருக்கு மட்டும் இப்போ லேசாக அவருக்கு குடி காமிச்சிருக்காங்க. இல்லை சார், அவர் திமுக போகிறதானே சார் ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஏன்னா வந்து இன்னைக்கு திமுகவில் இருக்கிற பாதி அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலேருந்து இந்தாண்ட போனவங்க. திமுகக்குள் போகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரே கொள்கை தான், பெரியார் அண்ணா தான் கொள்கை. இப்போ திமுகவிலேருந்து போன கட்சி தான் அதிமுக. அதிமுக எம்ஜிஆர் எதுக்கு போனார்? கொள்கை பிடிக்காமல் போல. ஓகே. கொள்கை பிடிக்காமல் போல, கொள்கை முரண்பட்டு போல, வேறு தப்பான முடிவுகள்னால போல, 2 தலைவர்களுடன் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. என்ற கணக்கு கேட்டாங்கன்னா ஒரு பிரச்சனை கொடுக்கல. ஓகே. அப்போ நீங்கள் ஒரு கொள்கை முரணோட, அப்போ திமுக அன்றைக்கி இருக்குது, திமுக தன் கொள்கையை விட்டுட்டு வேறு பக்கம் போகுது, அதை எதிர்த்து நான் வெளியில் போகிறேன்னு போயிருந்தா அது வேறு கட்சி. 2 பேருக்கும் பெரியார் அண்ணா தான் தலைவர். 2 பேருக்கும் ஒரே கொள்கை தான், சமூக நீதி தான் கொள்கை, மதசார்பற்ற கொள்கை தான் 2 கட்சிக்கும். அப்போ அந்த கட்சிக்குள்ளே மாறி போய் வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இன்றைக்கி அதிமுக நிர்வாகிகள் திமுக பக்கம் வந்து நிற்பது தான் சரியான வழிமுறை. ஆனால் அதை என்ன செய்யறாங்கன்னா, செங்கோட்டையனுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து திமுக எதிர்ப்பு அரசியலை பேசி பழகிட்டார். அது அவருக்கு கொஞ்சம் தடுக்குது. அதனால் விஜய் நம்பி போகிறாரு. ஒரு சீனியர் நிர்வாகி, 71 கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இதாக இருக்காரு. அதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்தது. எம்ஜிஆர் திமுக இருக்கப்போ திமுகவில் இருந்தது செங்கோட்டையன். ஓகே. எம்ஜிஆர் திமுகவில் இருக்கப்போ இவரும் திமுகவில் இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நேற்று கட்சி ஆரம்பித்த ஒரு நபரை நம்பி தலைவராக ஏற்றுக்கிட்டு போய் நிற்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது, வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்குது. இவரை என்ன பதவியில் வைக்க போகிறாங்க? விஜய் முதல்வராக்குங்கள்னு ஓட்டு கேட்க போகிறாரா? எம்ஜிஆரை முதல்வராக்குங்கள், ஜெயலலிதாவை முதல்வராக்குங்கள், ஜெயலலிதாவுக்கு வாக்களிங்கள், எம்ஜிஆருக்கு வாக்களிங்கள், கலைஞருக்கு வாக்களிங்கள்னு கேட்ட செங்கோட்டையன் இளைய தளபதி விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க போகிறாரா? அது எங்கே போய் நிற்க போகுது? அவருக்கு எப்படி தன்மானம் ஒத்துக்கிறது அவருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. வேறு வழி இல்லையே சார் இந்த பக்கம். இல்லை, அது ஒரு தப்பான முடிவு இல்லை. நீங்கள் வந்து ஒன்று திமுக பக்கம் வந்திருக்கணும், ஒரு பாரம்பரிய கட்சி, உங்களுடைய தாய்க்கழகம், உங்கள் சமகாலத்தில் இருக்கார் இன்றைக்கியுடைய முதலமைச்சர். இன்றைக்கி போனவங்களாம் மரியாதையாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அதனால் அந்த ஆப்ஷன் தப்பான ஆப்ஷன். பாஜகவை முயற்சி பண்ணார். பாஜக இபிஎஸ்ஸுடைய கூட்டணி வச்சதுனால பாஜக கை நழுவிடுச்சு. இன்றைக்கி பாஜகவால் தெருவுக்கு வந்தவங்க லிஸ்ட்டில் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் பண்ணதுனால தான் இன்றைக்கி எங்கே போகிறோம் தெரியாமல் கெடு வைக்கிறார். 30 நாள் என்ன பண்ணீங்க, 31 நாள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் கெடு கொடுக்காரு. தர்ம யுத்தம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முடிவே இல்லையா? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, அரமணி பார்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை வச்சு தான் எடப்பாடி உள்ளே கொண்டு வந்தாங்க. எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன ஒரு கேம் ஆடுறாரு எடப்பாடி. அதாவது தாவேகா விஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. அதில் சீட் அதிகமாக கேட்குறாருங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க நேரத்தில் பாஜகவுக்கு தெரிஞ்சு போய் தான் அவங்க ஸ்மெல் பண்ணி தான் வந்து கூட்டணியை முடித்தாங்க. அப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாங்க, எடப்பாடி வந்து ஒரு ட்ரிகர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, செங்கோட்டையனை கையில் எடுக்கிறாங்க. செங்கோட்டையனை கையில் எடுத்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஏதாவது மக்கள் பண்ணிங்கன்னா கட்சியோட பொதுச்செயலாளராக செங்கோட்டையன் ஆக்கிடுவோம், டிடிவிக்கு எப்படி வெளியேற்றோம், ஓபிஎஸ் எப்படி கொண்டு போனோம், அந்த மாதிரி உங்களுக்கு ஆயிரும் அப்படின்னு செங்கோட்டையனை வச்சு இவங்க வந்து ஒரு ட்ரம்ப் கார்டாக செங்கோட்டையன் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இபிஎஸ் அந்தளவுக்கு நான் ஒருத்தர் நானே வந்துடுறேங்க, எதுக்குங்க இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணுறீங்கன்னு அவரே வந்துட்டார். எனக்கு நீங்கள் அரசியல்லாம் பண்ண வேணாம், வாங்கினா வந்துட்டு போகிறேன். ஜெயலலிதாவுக்கு வாக்களிங்கள், எம்ஜிஆருக்கு வாக்களிங்கள், கலைஞருக்கு வாக்களிங்கள்னு கேட்ட செங்கோட்டையன் இளைய தளபதி விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க போகிறாரா? ஒரு கூட்டம் இருக்குது விஜய் பின்னாடி, அது விஜயை பார்த்து சேர்ந்த கூட்டம். அவங்களுக்கு கொள்கையோ கோட்பாடுகளோ அரசியலோ எதுவுமே தெரியாது. ரொம்ப அசிங்கப்பட்டு அரசியல் விட்டு போவார் விஜய். அப்படி ஒரு முடிவு எடுத்தார்னா அசிங்கப்பட்டு அரசியல் விட்டு போவார். விஜய்க்கே நல்லா தெரியும் நம்ம ஜெயிக்க முடியாது, ஓட்டை பிரிக்கிறது தான்
நம்மளை இறக்கி விட்டுருக்காங்க. அங்கேருந்து தான் ஸ்கிரிப்ட் வருது. அந்த ஸ்கிரிப்ட் தான் அவர் படிக்கிறார். இஸ்லாமியர் வாக்குகளில் முதல் தலைமுறை வாக்காளர்களை விஜய் வச்சு பிரிக்கிறாங்க. கிறிஸ்தவ வாக்குகள் முதல் தலைமுறை வாக்காளர்களை விஜய் வச்சு பிரிக்கிறாங்க.